அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு இரவு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி இரவு வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்களை சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இந்த அறிக்கையை கொண்டு போய் சேருங்க. அவ்வளோதான், நம்ம அறிக்கைக்குள்ளே போய்டுவோம். ரைட்டு. இப்போ நம்ம சூம் எர்த்து இதை தான் பார்க்குறோம். எத்தனை நிகழ்வு பாங்க, அது லைட்டு நீளமாக இருக்கிறது என்னுடைய பிளேஸு. அது இது பாக்கி 2 தென் அரைக்கோளத்தில் ஒரு இன்வெஸ்ட்டு, ஒரு புயல், பிலிப்பைன்ஸ்லாம் கரைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நம்மளது இருக்கிறது வங்கக்கடலில் இருக்கிறது ஒன்று, அரபிக்கடலில் இருக்கிறது ஒன்று. தென் அரைக்கோளத்தில் 2, வட அரைக்கோளத்தில் 2 நிகழ்வுகள் இருக்குது. ரைட். இது எப்படி மூவ் ஆக போகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய முந்தைய அறிக்கைகளில் உள்ளதை பற்றி இப்போ ஐப்பசி 1 டு ஐப்பசி 6, ஐப்பசி 7 டு ஐப்பசி 13, ஏன்னா நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். அடுத்த நவம்பர் 5 டு நவம்பர் 10, அக்டோபர் 24 டு 30 போயிட்டுருக்கு. அடுத்து நவம்பர் 5 டு நவம்பர் 10, அது நான் டெல்டாவுக்கு புயல்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது நவம்பர் 18 டு நவம்பர் 23, அதாவது கார்த்திகை 2 டு கார்த்திகை 8, அதுக்கப்புறம் 24 டு நவம்பர் 24 டு 29, 8 டு 18, கார்த்திகை 13 டு 18, மார்கழி 3 டு மார்கழி 10. இவ்வளோ நிகழ்வும் இருக்குது. இந்த கார்த்திகையில் 2 புயல் சின்னம் டெல்டாவிலே கரை கடக்க, ஒரு தாழ்வு மண்டலம், ஒரு புயல் கரை கடக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். இப்போயே வங்கக்கடலில் இருக்கிறது MONTHA, தாய்லாந்து வச்ச பேர், மோந்தாங்கிற புயலாக மாறிடுமா? அதாவது 2 பக்கமும் 2 புயல் வருமா? தத்தளிக்கும் தமிழகம், இப்படிலாம் நிறையா தம்ப்நெயில் பார்க்குறேன். அதாவது இதை மக்களை இந்த மாதிரி ஒரு அறிகுறியிலேயே வச்சுருக்குன்னு சொல்லிட்டு மீடியா நினைக்குது. அதை நம்ம எப்படி சொல்கிறது? இதனால் தமிழர்களுக்கு நேரடி பாதிப்பு உண்டா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ அலசி பார்க்க போகிறோம். இப்போ MONTHங்கிறதே தாய்லாந்து வச்ச பேர். இது ஏற்கனவே லிஸ்ட்டில் உள்ளதான், நம்ம பெருசாக கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை, சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அடுத்தது UAE வச்ச பேர் சென்யார், அடுத்தது ஏமன் வச்ச பேர் டிட்வா, அடுத்தது அர்னாப், அடுத்தது இந்தியா வச்ச பேர் முரசு, அப்புறம் ஈரான் வச்ச பேர் அக்வான், அடுத்தது மால்தீவு வச்ச பேர் கன்னின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசைலாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இனிமேல் பேர் வச்சா வங்கக்கடல், அரபிக்கடல் பக்கத்தில் இதுதான் பேர் வைக்க முடியும். அடுத்த புயலாக மாறிடுச்சுன்னா மோந்தா, சென்யா, டிட்வா, அர்னாப், முரசு, அக்வான், கனி, நாகமம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷலாம் இருந்துகிட்ருக்கு. இன்னொரு 50-60 பேர் ஏற்கனவே இன்னும் லிஸ்ட்டு இருக்குது. ரைட்டு. இப்போ நம்மளுடைய தென் அரைக்கோளத்தில் 2 சுழற்சிகள், வட அரைக்கோளத்தில் 2 சுழற்சிகள். இது அரபிக்கடலில் இருக்கிற சுழற்சி தாழ்வு மண்டலமாக, அதாவது ஏற்கனவே நமக்கு இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்வு வட ஆந்திரா கரையை ஒட்டி ஆந்திரா போகும் அப்படின்லாம் சொன்னாங்க. தாழ்வு பகுதியாக போகும், நன்கை இந்த தாழ்வு பகுதியாக போகும். நான் மட்டும் சொன்னேன், இல்லை இது மரக்காணத்துக்கும் செய்யூருக்கும் இடையில் இது கரையை கடந்து அப்படியே கரையோரமாகவே கரையை கடந்து அப்படியே கலைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடல் தாழ்வு மண்டலத்தை இந்த தாழ்வு பகுதி, வங்கக்கடல் தாழ்வு பகுதி இழுத்துதுங்க. இழுத்ததுனால அது இங்கே கிட்ட வந்துச்சு. அதாவது நம்ம கேரளா கரையோரங்களில் அந்த நிகழ்வு, அரபிக்கடல் நிகழ்வு இதோடு சேர்ந்துக்கிட்டு அது மண்டலமாக மாதிரி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. திருப்பி இது குஜராத்து போகும் அரபிக்கடல் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னான்னு கேட்டிங்கன்னா, 2 நிகழ்வும் அட்டை டயத்தில் 2 புயலாக மாறிலாம் முடியாது. வாய்ப்பு குறைச்சல், முடியாதுன்னு வானிலைங்கிறது மாறும். ஆனால் என்னுடைய கருத்துப்படி முடியாது. அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு மோந்தாங்கிற புயலாக மாறப்போகுது. அது தீவிர புயலாக மாறுமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த அரபிக்கடலில் இருக்கிற நிகழ்வு இருக்குல்ல, இந்த நமக்கும் அதுக்கும் சென்னைக்கும் அதுக்கும் 939 கிலோமீட்டர் தூரம் இப்போ இருக்குது. நம்ம போட்டுட்ருக்கிற நைட்டு 8 மணி சுமாருக்கு இருக்குது. ரைட்டுங்களா? இது எவ்வளோ கிட்ட நெருங்கி வரப்போகுது கடலோரத்தில்? கொஞ்சம் இல்லை, 939 அவுட்ரு பேண்டு தொடணும்னாலே இன்னொரு 300 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா மழை பெய்யும். இப்போயே டெல்டாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது.
அதாவது வந்து ஒரு வெப்பசலன மழை மாதிரி மேற்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடல் நிகழ்வுலேருந்து காற்று திசை மாறி அந்த பேண்டு சுற்றுறது இல்லை, ஆன்டி கிளாக், அதாவது எதிர் கடிகார சுற்றுறப்போ அந்த காற்றை கொண்டாந்து இங்கே ஏற்றுது. இப்போ ஆந்திராவில் கரை கடக்குன்னு சொல்கிற இடத்துக்கும் 1980. சரி, எஸ்எஸ்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு எஸ்எஸ்டி பார்த்தா, அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தா அங்கேயும் 30 இங்கேயும் 30, ரைட்டுங்களா? இதனால் எதுவுமே, அதாவது நியூட்ரலாகவே அது வந்து ஆந்திராவுக்கு போகிறதாகவே என்ன அந்த கொரியாசஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால் அது அப்படியே ஆன்டி கிளாக்கஸில் சுற்றிக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போகிறதாக இருந்தாலும் அதனால தான் வடமேற்கலையும் வடக்கலையும் காற்று குவிதல் ஏற்படுறது. இப்போ வந்து இப்போ டெல்டாவுக்கும் அதுக்கும் 997 கிலோமீட்டர், ரைட்டுங்களா? பெரிய வித்தியாசம் சென்னைக்கு அதுக்குமே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. அந்த முக்கோணம் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து அதனால் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த அரபிக்கடல் நிகழ்வு இன்னும் கீழே இறங்கி ஏற்கனவே உள்ள தாழ்வு பகுதியை இழுத்த மாதிரி இதை நம்ம வட கடலோரங்களில் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது இன்னும் குறைஞ்சி போயிடல. என்னங்க எல்லா மாடலும் சொல்லுது, ECMWF, GFS, ஆக்சஸ், ஐகான். நீங்கள் என்னமோ புதுசாக சொல்கிறீங்களே. 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்காமலும் போகலாம், ஆனால் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது மட்டும் உண்மை. அதில் இது பாருங்களேன், 1009 அது 1008 HPA தான். அதனால் ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆந்திராவுக்கே போனாலும் கிட்ட நெருங்கி வந்து தான் மிக்ஜாம் புயல் உங்களுக்கு நடப்பிருந்துருக்கலாம். நெருங்கி வந்து தான் அது வந்து டேன் அடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நேராக இப்போ இருக்கிறது எந்த தடையுமே இல்லை, இதுக்கு எப்படி வேணாலும் போகலாம். இதுக்கு வந்து ஒரே சான்ஸு இந்த அரபிக்கடல் தாழ்வு மண்டலம் இதை இழுக்கணும், ரைட்டுங்களா? அது குஜராத்துக்கெலாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அங்கேயே கடல்லையே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ வந்து 25 அக்டோபரில் வந்து இது இன்வெஸ்ட்டு 95S, அதாவது அரைக்கோளத்தில் தென் அரைக்கோளத்தில் இருக்கிற அந்த நிகழ்வை சூமரத்தில் பார்க்குறப்ப 95S, அது 45 கிலோமீட்டர் வேகத்தை சுற்றிட்டு இருக்கு. அதுவும் வெப்ப நீராவியை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தென் அரைக்கோளத்திலேயே மேற்க பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது பாருங்கள், ஒரு ரவுண்டு. அது வந்து செஞ்சி அப்படிங்கிற ஒரு புயல். ஆமாம், பாருங்கள், டிராஃபிக் ட்ராம் செஞ்சி. அது 65 கிலோமீட்டரில் புயல். 62க்கு மேலே போனாலே புயல் தானே. அது வந்து அது மூவ் ஆகி தான்சானியா பார்க்க அது போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா? அதாவது தென் அரைக்கோளத்தில் ரெண்டுமே வெப்ப நீராவியை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை அதிதீவிர புயலாக மாறும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். வெப்ப நீராவி தென் சீன கடல்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு குறைச்சா, இது கரை கடந்துடுச்சு, இது வீக் ஆகிடுச்சுன்னா ரைட்டு, ஓகே. அடுத்தது 92A தான் அரபிக்கடலில். ஏங்கிறது அரபிக் ஓஷன், அரபிக்கடலில் இருக்கிறது. அது வந்து லேசாக கீழே இறங்கி வருது, ஓமன் வளைகுடாக்கிட்ட போகிற மாதிரி. ஆனால் அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் திரும்ப வந்து இதை புல்லிங் எஃபெக்டால் இழுத்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இழுத்துருன்னா நேராக தமிழ்நாட்டுக்கு டெல்டாவில் வந்து கரையேறி போகிறதெல்லாம் இல்லை, அதாவது நெருக்கத்துக்கு கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது எவ்வளோ தூரம் சாத்தியம்ங்கிறது தெரியல. இதில் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு டிப்பாகி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக தூக்கிட்டு போயிடும். ஆனால் 26ஆம் தேதி நாளைக்கு தான், நாளைக்கு ஒரு மதியம்லாம் MJO 5வது கட்டத்துக்கு போயிடும். அதனால் இது வந்து பூஸ்ட் பண்ணுறதும் கஷ்டம், ரைட்டுங்களா? அதனால தான் சொல்கிறேன், கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் நிச்சயமான மழை வாய்ப்புங்கிறது இருக்கலாம். டெல்டாவில் மழை குறைச்சலாக இருந்தாலும், மழை குறைச்சலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரபிக்கடல் நிகழ்வு கிட்ட வந்துடுச்சுன்னா, அதாவது வந்து புல்லிங் எஃபெக்ட்டு, ரிவர்ஸ் அனாலிசிஸ், அதாவது பின்னாடியே காற்று இப்படி சுற்றி, அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றி காற்றை ஏற்றி டெல்டாவில் மழை கொடுக்கறதுக்கு, தெற்கு காற்று வந்து குளிர வச்சு மழை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது, ரைட்? இப்போயே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரப்பரைச்சி இந்த 2 நாள் மழையிலே தண்ணி மேடுலாம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி, ஏங்க விரைக்கலாங்களா? ஏங்க நிச்சயமாக விரைக்கலாம். ஒரு பெரிய ஒரு மழைலாம் இருக்காது. 5ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் கேப் இருக்குது. ஆனால்
திருப்பி நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே கடுமையான மழை, இந்த 10 நாள் மழை திருப்பி முளைச்சி என்னங்க பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், இல்லைங்க அசிங்கமாக இருக்குது விரைச்சிங்க. விவசாயிகளுடைய மனநிலையை பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் எது சொல்லியும் மாற்ற முடியாது. ரைட்டு, நம்ம அதை நம்ம ஒன்றும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாருமே அந்த கார்த்திகை மாதத்து மழையை சட்டையை பண்ணல, போனால் போகட்டுங்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விஏவட்ட போய் நின்றுக்கிட்டு இப்போல்லாம் இன்சூரன்ஸுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு அது க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. இது ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் போட்டு வாங்கி இருக்கிற ஏரியாவுக்கு மேலே அதிகமாக போட்டு அதுவும் குட்டிச்சோரா போகிறதுக்கு தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது குஜராத்துக்கு வர்றதாக 2-3 சொல்லுது. ஒன்று தமிழக பக்கமே திரும்பி வர்றதாக சொல்லுது பாருங்கள். அதனால் அது அந்த மாதிரி நெருங்கி வந்துச்சுன்னா இங்கே புல்லிங் எஃபெக்டில் இந்த நிகழ்வை காற்று இழுக்கிறப்ப இதுவும் கொஞ்சம் ஒதுங்கி வரத்தானே செய்யணும். ரைட்டுங்களா? அலை அடிக்கிறப்ப வர்ற மாதிரி இது கொஞ்சம் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அது 9-2A அரபிக்கடல் நிகழ்வு. இப்போ லோ எங்கே இருக்குது வங்கக்கடலுங்கிறதுக்கான படம் இது. அது 94B, அதாவது மோந்தா சைக்ளோன் ஆக போகிற அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்ட்டுக்கு பேர் 94B. அதுதான் இப்போ வங்கக்கடலில் இருக்குது. அதுதான் தீவிர புயலாக மாறுமானா நான் மாறாது, தீவிர புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ட்ராக்கை பார்த்தீங்கன்னா எல்லாமேங்க ECMWF எல்லாம் ஒத்தகிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, கரெக்டாக ஆந்திராவுக்கு போகிறதா சொல்லுது. ஆனால் வங்கக்கடலை ஒட்டி வர்றதா சொல்லலை. 600-700 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போகிறதா சொல்லுது. நான் இல்லை 300 கிலோமீட்டர் கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதை நம்ம நௌகா ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்க முடியும். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் 2 இருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு இருக்குன்னு தான். ஏன்னா அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய வானிலை அறிக்கையை கவனிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா போன வாட்டியும் நிறைய பேர் சொன்னாங்க, சார் சரியாக சொன்னீங்க, மரக்காணத்துக்கிட்ட கரையேறுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு அசம்ஷன் தான், எல்லாமே மேப்பை பார்த்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சில அசம்ஷனில் சரி இப்படி இருக்கலாம் இப்படி வரலாம்னு சொல்லிட்டு. அதனால் சென்னைக்கு புதுச்சேரி வரைக்கும் டெல்டா வரைக்கும் கூட மழை வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மேப்பு கான்ஸ்டண்ட்டாக காட்டுது இது மசூலிப்பட்டினம், ஓங்கோல் மசூலிப்பட்டினத்துக்கிட்ட கரையை கிடக்கிறதாக அது காட்டுது. அதில் ஏன்னா நிறைய உலக வானிலை ஆய்வாளர்கள் பண்ணுறது ரைட்டுங்களா. அதனால் நம்ம அது குறைய சொல்ல முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் மறுக்கவும் முடியாது. ரைட்டு. அப்புறம் நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே நமக்கு நிச்சயமான மழை இருக்குது. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.